செல்ல குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம விளையாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிஜமாலேயே இந்த உரல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து அரிசி அரைக்கிற உரல், இது அம்மி, இது வந்து உரல், இது வந்து இஞ்சி இதெல்லாம் தட்டிப்போம்ல அந்த உரல், இது வந்து அரிசி தேய்க்கிறது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பார்த்துடலாம், ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, முதல்ல இந்த உரலை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கழுவிட்டு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் ஊற்றிடலாம். இங்கே இருக்கட்டும். முதல்ல உளுந்து ஊற வச்சுருக்கோம், அதை போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், அரைதான்னு பார்ப்போம். இப்போ வந்து அரைச்சி பார்ப்போம். உள்ளே கொஞ்சோன்னு போட்டாச்சு, வெளியில் கொஞ்சம் போட்டிருக்கேன். பார்க்கலாம், அரைச்சி பார்க்கலாம். அரைதா உண்மையா? 2 பேர் தேவைப்படுறாங்க. அந்த காலத்துலலாம் 2 பேர் தேவைதான். அங்கே வந்து அரைப்பாங்க. மூட்டை பூச்சை எடுத்துக்கொள்ளவும். இங்கே பாருங்க, இப்படி தான் நான் வந்து அரைக்கிறேன். ஆனால் அரையுது, 1-2 தான் அரையுதே தவிர்த்து நல்லாலாம் அரையில இதில். ஓகே, இருந்தாலும் ஓகே தான். ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்கணும்ல, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அரைஞ்சி வெளியில் வருதா? அரைது பாருங்கள், சூப்பராக உளுந்து வந்து வெளியில் வருது. நல்லா அரையுது. இது கொஞ்சம் நல்ல மையானோன்னு காட்டுறேன் நான் இதை. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வலிச்சு விட்டுட்டு திருப்பி ஆட்டுவோம். இங்கே பாருங்கள், பாதி மையாயிடுச்சு. திருப்பி ஆட்டுவோம் வலிச்சிட்டு. கல்லோட கருப்பு கலரும் சேர்ந்து தான் வருது. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டி நம்ம வந்து வெளியில் தான் இதை கொட்டணும். அடுத்தது தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணணும். ஏன்னா கல்லோட அந்த கருப்பு எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நல்லா உரல்ல ஆட்டி மாவு 2 வெளியில் வந்துருச்சு. இப்போ நல்லா ஆடிருச்சு. இப்போ இதை வந்து வலிச்சு எடுத்துடலாம். மையா நல்லா அரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அரிசியை போட்டுக்கலாம். இதை வலிச்சு எடுத்துகிட்டு வரேன். அதை வலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியை போட்டு இப்போ வந்து இது நல்லா அரைதான்னு பார்க்கலாம். அரையுதுங்க நிஜமாலேயே. கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம், தண்ணி ஊற்றி ஊற்றி தள்ளிக்கலாம். நல்லா இப்போ வந்து அரைஞ்சிருச்சு பாருங்க. 3/4 நல்லா அரிசி மஞ்சிருச்சு. நிஜமாலே இது இந்த கல் வந்து ஒர்க் ஆகுது. இதனால நம்ம அரைக்க போகிறது இல்லை இதில். இருந்தாலும் இது சும்மா விளையாட்டு சமையலுக்கு தானே பண்ண போகிறோம். அதனாலும் இது ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்கணுன்னு தான் இன்றைக்கி போட்டேன். இது நல்லா அரைஞ்சிருச்சு. அடுத்தது வந்து அடுத்த கல்லில் என்னென்னு ட்ரை பண்ணிடலாம். இதை வலிச்சுட்டு அடுத்த கல்லில் ட்ரை பண்ணலாம். அடுத்து அம்மிக்கல்லை கழுவிக்கலாம், உரலையும் கழுவிக்கலாம். இப்போ வந்து இதில் மிளகாவும் பூண்டும் வச்சு அரைச்சி பார்க்க போகிறோம். நம்ம பூண்டை உரிச்சிட்டு அரைச்சிக்கலாம். எப்படி அரையுதுன்னு பார்ப்போம். இது 4 குத்து குத்துனாலும் 5 குத்து குத்துனாலும் அரையாது போல இருக்கு. குத்துங்க ஜமா, குத்துங்க. இது வந்து கொலவெறியாக தான் குத்த வேண்டியது இருக்கும். அதாவது அம்மிக்கல்லை வந்து உலக்கையாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அம்மியாக யூஸ் பண்ண முடியல. இரு, நல்லா அரைச்சிருவோம் இன்னைக்கு.
இப்போக்குள்ளே அரைச்சி முடிச்சிருவோம். ஆனால் அரையாது போல் இருக்குங்க. அம்மிக்கல் வேஸ்ட்டு, சும்மா அழகுக்கு தான் அம்மிக்கல். ஆட்டுக்கல் ஓகே, சரி அம்மிக்கல்லை நவுட்டி வச்சிடலாம். அடுத்தது மூட்டை பூச்சியை கொல்லும் அதிநவீன மிஷின் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து உரல். இதில் வந்து அரிசி தான் போட்டு குத்தணும். இந்த உரலில் அரிசி போட்டுருவோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். எல்லா அரிசியும் தெரிக்குது. உடையுதுங்க. இங்கே பாருங்கள், நல்லா உடையுது. என்ன பண்ணுறது, எங்களுக்கே இது எடுக்கும்போது சிரிப்பாக தான் வருது. வேறு என்ன பண்ண, அரிசி வந்து ஏன் நான் இந்த உரலை கழுவுலன்ட்டு நினைப்பீங்க. கழுவுனா அரிசி அதிலே போய் ஒட்டிக்கும், வேறு வழி இல்லை. அதனால தான் கழுவாமல் நான் வந்து அரிசி இடிச்சிட்ருக்கேன். நம்ம எப்படி சாப்பிட போகிறது இல்லை, ரிவ்யூ தானே பண்ண போகிறோம். பார்த்துடலாம். இப்போது அந்த மண் தான் வந்திருக்கே தவிர்த்து வேறு ஏதோ அரிசி வந்து உடஞ்ச பாடு இல்லை. அப்படி தான் இருக்குது அரிசி. ஓகேவா, இது வந்து ஃப்ளாப்பு. அடுத்தது இந்த உரலுக்கு இஞ்சி போட்டு இடித்து பார்த்துருவோமா. நம்ம வந்து ஒரு டீக்கு வேணால் கொஞ்சோண்டு இஞ்சி தட்டணும்னா தட்டிக்கலாம் இந்த சின்ன உரலில். இது வந்து தட்டுதுங்க இஞ்சி. சக்ஸஸ். இது வந்து சக்ஸஸ் தான். இங்கே பாருங்கள், தட்டிடுச்சு இஞ்சி ஒரு வழியாக. எடுத்து வலிச்சு காட்டுறேன். இதோ இஞ்சி தட்டிடுச்சு நல்லாவே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து அந்த காலத்தில் இதில் தான் சுற்றி மாவு அரைச்சாங்களாம். நம்மளாம் அந்த மாதிரி சத்தியமாக செய்ய முடியாது. இப்போ நம்ம வந்து அரிசியை கொட்டி அரைச்சி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. இறங்குது அரிசி, இப்போ தான் ஒவ்வொன்றா இறங்குது. இதுவும் மூட்டை பூச்சிக்குள்ளும் அதிநவீன மிஷின் ஆகிடக்கூடாது, பார்க்கலாம். சுற்றி சுற்றி நாளைக்கு கூட ஆயிரும். ஆனால் இந்த அரிசி அரையாது போல் இருக்குது. மேலேயே தான் இருக்குது அரிசி, கீழே இறங்கின பாடு எதுவுமே இல்லை. இருங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எதுக்கும். இங்கே பாருங்கள், இறங்கியிருக்கேன். இல்லை இல்லை, இந்த ஓட்டை வழியே இப்போ தான் உள்ளே விழுந்திருக்கு. சரி, இப்போ அரைச்சி பார்க்கலாம். இதுவும் வேஸ்ட்டு தாங்க, சும்மா விளையாட்டுக்கு தான். இதுவும் ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த ரெண்டும் ஓகே, இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படி தான் இருக்குது. இது வந்து பாருங்கள், இப்போவே கலண்டுருச்சு. இதோட கலண்டு வந்துருச்சு. இதில் இருந்தது கலண்டு வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய் செல்ல குட்டீஸ்.